Hello students, welcome to Hiba Max. 12th standard max பார்த்துட்டு chapter 9 applications of integration exercise 9.4 exercise 9.4 so evaluate the following இத solve பண்ண போறோம் Bernoulli's formula யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இந்த exercise முன்னாடி அந்த formulas கொடுத்திருப்பாங்க already 11thலயும் நம்ம படிச்சிருப்போம் so ஈஸியா தான் இருக்கும் solve பண்ணலாம் evaluate the following first question integration 0 to 1 x cube e power minus 2x into dx so இத first question solve பண்ணலாம் solutionல first given எடுத்து எழுதிக்கலாம் 0 to 1 x cube e power minus 2x dx so எப்பவே first வரது u எடுத்துப்போம் next வர டேர்ம v ன்னு எடுத்துப்போம் u ஐ differentiate பண்ணுவோம் v ஐ integrate பண்ணுவோம் so let u is equal to x cube v is equal to e power minus 2x so first u ஐ differentiate பண்ணலாம் x cube ஐ differentiate பண்ணா 3 times of x square அப்புறம் இன்னொரு வாட்டி differentiate பண்ணா 3 2s are 6 into x இன்னொரு வாட்டி differentiate பண்ணும்போது 6 மட்டும் ஒரு x ஓட coefficient and அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டாம் ஏன்னா 0 ஆயிடும் இப்போ next integrate பண்ணலாம் e power minus 2x அப்போ v1 ஒரு வாட்டி differentiate பண்ணும்போது e power minus 2x பவர்ல minus 2x இருக்கா அப்போ x ஓட coefficient denominatorல எழுதிப்போம் இல்லையா next second time integrate பண்றோம் அப்போ v2 ன்னு எழுதிக்கலாம் e power minus 2x அப்படியே தான் இருக்கும் அதுல சேஞ்சே வராது பட் denominatorல சேஞ்ச் வரும் ஆல்ரெடி நமக்கு minus 2 இருக்கு into e powerல minus 2 into x இருக்கு so minus 2 எழுதிக்கலாம் ஆன்சர் என்ன வரும் e power minus 2x divided by minus into minus plus 4 ன்னு வரும் இல்லைங்களா next third order next இன்னொரு வாட்டி integrate பண்ண போறோம் e power minus 2x அப்படியே இருக்கும் plus 4 into minus 2 அப்போ e power minus 2x divided by minus 8 அடுத்து இன்னொரு வாட்டி e power minus 2x divided by minus 8 into minus 2 அப்போ e power minus 2x divided by 8 2s are 16 clear இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம்னா Bernoulli's formula என்னன்னு எழுதிட்டு substitute பண்றது ஈஸி இப்போ Bernoulli's formula எழுதிக்கலாம் Bernoulli's formula என்னன்னா u v dx is equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 minus u triple dash v4 plus dot 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 இப்போ இதுல substitute பண்ணிக்கலாம் first u என்ன எடுத்தோம் x cube v1 என்ன எடுத்தோம் e power minus 2x by minus 2 minus வருது u dash 3x square and v2 வந்து e power minus 2x divided by 4 plus u double dash na 6 into x v cube வந்து e power minus 2x by minus 8 அப்புறம் minus 6 into e power minus 2x by 16 and இதுக்கு நம்ம upper limit lower limit substitute பண்ணோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் இல்லையா இப்போ இதுல ஏதாவது கால்குலேஷன் இதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதா பாருங்க இது இல்ல இதுல பாருங்க 2 3s are 2 4s are இது பண்ணலாம் 2 3s are 2 8s are 2 டேபிளே கேன்சல் பண்ணிடலாம் and எல்லா டேர்ம்லயுமே e power minus 2 காமனா இருக்கும் so e power minus 2x காமனா வெளிய எடுத்துட்டேன் அப்படினா x cube by 2 minus x cube க்கு வந்துட்டோம் அப்புறம் மைனஸ் இருக்கு e power 2 minus 2x வெளிய போயிடுச்சுனா 3 into x square by 4 அப்புறம் இங்க மைனஸ் இருக்கு so minus into plus minus 3 into x by 4 minus 3 by 8 upper limit 1 lower limit 0 இப்போ இதுக்கு அப்புறம் இதுல cancellation எதுவும் so next stepல என்ன பண்ணுவோம்னா upper limit apply பண்ணுவோம் minus lower limit first e power minus 2 into 1 bracket குள்ள minus 1 cube 1 by 2 minus 3 into 1 3 by 4 minus 3 ones are 3 by 4 minus 3 by 8 இது upper limit minus lower limit e power minus 2 into 0 அப்ப இது 0 மாறிடும் அடுத்த term 0 தான் ஏன்னா 0 into anything same so 0
minus 0 minus 0 minus 3/8 மட்டும் நமக்கு பேலன்ஸ் இருக்கும். இது லோயர் லிமிட். ஸோ அப்பர் லிமிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், லோயர் லிமிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லைன்ல இந்த டேர்ம் நான் எல்சிஎம் எடுக்கணும். அண்ட் இந்த டேர்ம்ல வெறும் -3/8. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3/8ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா e⁻0 is 1. ஸோ அதனால இது 1ன்னு மாறிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3/8 மட்டும் எழுதிக்க போறேன். சரியா? நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க, நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இதை மட்டும் 3/8ன்னு எழுதிருக்கேன். இப்போ இங்க எல்சிஎம் வந்து 8. 2 டேபிள் 8 எப்போ வரும்? 4. அப்போ இன்ட்டு 4 இன்ட்டு 4. 4 டேபிள் 8 எப்போ வரும்? இன்ட்டு 2 இன்ட்டு 2. அதே தான் இன்ட்டு 2 இன்ட்டு 2. இங்கே வந்து 8 இருக்கு. அப்போ e⁻−2 இன்ட்டு -4. 3 2s are 6, 3 2s are 6, -3 divided by 8. இது கூட plus 3/8ம் இருக்கு. e⁻−2 -4 -6 -10 -16 -19 -19/8 plus 3/8. ஸோ இதுதான் ப்ளஸ்ஸில் இருக்குது. அப்போ இதை முன்னாடி எழுதிக்கலாம். 3/8 minus 19/8 into e⁻−2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்குமே? பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். டிஃப்ரென்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் ஈஸியானது தான் வரும், கஷ்டமாக இருக்கிறது வராது. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்டகிரேஷன் 0 to 1 sin 3 times of tan inverse of x into tan inverse of x divided by 1 plus x square into dx. சொல்யூஷன்ல given ஒரு வாட்டி எழுதிக்கலாம். இப்போ tan inverse x ரெண்டு வாட்டி இருக்கு. ஸோ இதை சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். put tan inverse of x is equal to, நான் tன்னு எடுத்துக்கிறேன். tan inverse of x t. அப்போ இதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1/1 plus x square is equal to dt-ன்னு மாறுமா? இங்கே dx வரும். இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லிமிட்டும் கண்டுபிடிக்கணுமா? அப்போ எக்ஸு இங்கே டி. எக்ஸு 0வாக இருந்தால், எக்ஸு 0வாக இருந்தால் டேனோட வேல்யூ 0. இப்போ எக்ஸு 1ஆக இருக்குன்னா டேனில் எப்போ 1 வரும்னா π/4. இப்போ நம்ம லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம ஈக்குவேஷன் இப்போ எப்படி மாறும்னா 0 to 1க்கு பதிலாக 0 to π/4. 0 to π/4. ஃபஸ்ட்டு tan inverse of x. tan inverse of x t. அதுக்கப்புறமா sin 3 times of t and 1/1 plus x square into dx. இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கிட்டா போதும்? dt-ன்னு நம்ம எழுதிக்கிட்டா போதும். கரெக்டா? இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? t வந்து u, sin 3t வந்து vன்னு எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். 1/1 சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு u is equal to t. அப்போ u'1 ஒரு வாட்டி தான் நமக்கு வேல்யூவே வருது. கரெக்டா? v is equal to sin 3t. அப்போ v1 எடுத்துட்டோன்னா சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 3t. 3t வரனால டிவைடட் பைல 3. அடுத்து v2 மைனஸ் காஸ் இன்டிகிரேட் பண்ணால் சைன் 3t. ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, இன்னொரு 3 வரும்போது 9ன்னு மாறிடும். இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம பெர்னோள்ளிஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரியா? பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா எழுதியிருக்கேன். நமக்கு ரெண்டே டேர்ம் தான் வரும் இல்லையா? இப்போ யூவோட வேல்யூ என்ன எடுத்தோம்? t. v1 வேல்யூ மைனஸ் காஸ் 3t/3 மைனஸ் u dash வேல்யூ 1. v2 வேல்யூ என்னது? மைனஸ் சைன் 3t/9. 3 3s are 9ன்னு எடுத்தோம் இல்லையா? இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்பர் லிமிட் π/4, லோயர் லிமிட் 0. இது ரெண்டுத்துலேருந்து நான் இந்த -1/9 எடுக்கிறேன். ஆனால் இங்கே 9 இல்லை. அப்போ 9 இல்லைன்னா நான் மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 3ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? -1/9 வெளியே எடுத்துட்டா எனக்கு t தனியாக இருக்குது, t இருக்குது, இன்டூ 3 பண்ணுறோம் அண்ட் மைனஸ் வெளியே போயிடுச்சு. அப்போ 3 times of t cos 3t. அப்போ தான் டினாமினேட்டரை ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? மைனஸ் இருக்குது, இந்த -1/9 தான் வெளியே எடுத்தோம். அப்போ sin 3t நமக்கு இருக்குது. π/4 0. இப்போ நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1/9 3 into π/4 cos 3 times of π/4 minus
sin 3 times of 5 by 4. இது upper limit. மைனஸ் இப்போ லோயர் லிமிட் எடுக்கணும். லோயர் லிமிட்டில் 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டீயோட வேல்யூ 0னா மொத்த டேர்மே 0 ஆகிடும். மைனஸ் சைன் 0 வந்து 0 தான். ஸோ டேரெக்டாக எழுதிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கூட இல்லை, டேரெக்டாக நம்ம வந்து 0 மைனஸ் 0ன்னு எழுதிடலாம். இதை மட்டும் இப்போ நம்ம சால்வ் பண்ணால் போதும். மைனஸ் 1/9 இன்ட்டு 3/4 cos 3/4ஓட வேல்யூ என்ன, மைனஸ் 1/√2 மைனஸ் sin 3/4ஓட வேல்யூ ப்ளஸ் 1/√2. நெக்ஸ்ட் லைனில் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மைனஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட வேல்யூ எப்படி இருக்குன்னா மைனஸ் 1/9 மைனஸ் 3/4 இன்ட்டு √2 மைனஸ் 1/√2. இப்போ டினாமினேட்டரில் 4 இல்லை, அப்போ இன்ட்டு 4 இன்ட்டு 4. ஸோ மைனஸ் 1/9 மைனஸ் 3/4 மைனஸ் 4 1 4/4 இப்போ இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணலாம், ஏன்னா டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. மைனஸ் 1/9 மைனஸ் 3π மைனஸ் 4/4 லைனில் மைனஸ் 9 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் 1/9 இன்ட்டு மைனஸ் 3π/4 நான் பிரித்து எழுதுறேன், ஏன்னா இது கேன்சல் ஆகும். மைனஸ் உள்ள வருது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/9 இன்ட்டு 4/4 4ம் 4ம் கேன்சல் பண்ணிடலாம். 3 1 டைம் 3 3 டைம்ஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5/12. இது ரெண்டுத்துமே √2 காமன், நம்ம 1/√2 வெளியே எடுத்துடலாம், இல்லைனா இன்னொரு லைன் வரும். 1/√2 5/3 4s are 12 ப்ளஸ் 1/9, ஏன்னா √2 வெளியே கொண்டு வந்துட்டோம். சரிங்களா, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1/√2 e power sin inverse of x sin inverse of x divided by root of 1 minus x square dx. Bernoulli's formula தான் யூஸ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் கிவன் ஒரு வாட்டி எழுதிடலாம். 0 to 1/√2 e power sin inverse of x sin inverse x divided by root of 1 minus x square dx. இப்போ சப்ஸ்டியூஷன் எது ஃபஸ்ட்டு எடுக்கலாம், ஏன்னா sin inverse x இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ put t is equal to sin inverse x. இப்போ t இருக்கிற இடத்துல இது இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ dt is equal to sin inverse x ஓட வேல்யூ dx by root of 1 minus x square. இங்கே இருக்க வேல்யூ அப்படியே வரும். சரிங்களா, ஸோ இது கண்டுபிடிச்சிட்டு அடுத்த லிமிட்டை கண்டுபிடிக்கணும் இல்லையா. x t எக்ஸில் 0னா சைன் 0 வந்து 0 தான், 0 சைனில் எப்போ வரும் 0. அதுக்கப்புறம் எக்ஸில் வந்து 1/√2 சைன் 45 டிகிரி, அப்போ 45 டிகிரினா π/4. இப்போ நம்ம லிமிட்டும் மாற்றணும், சப்ஸ்டியூட் பண்ணதையும் மாற்ற போகிறோம். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் 0 இருக்கிற இடத்துல 0, 1/√2 இருக்கிற இடத்துல π/4 e பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸு, அதுக்கு டீன்னு எழுதிக்கலாம், இன்டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் வரும். ஸோ இன்டூ டி டிடி. இப்போ வந்து 1/√1 minus x ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் டேரெக்டாக டிடின்னு எழுதிக்கிட்டா போதும். இப்போ கொஞ்சம் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். 0 to π/4 t இன்டூ இ பவர் டி டிடி. இப்படி மாற்றினா தான் u இருக்கிற இடத்துல டி u இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுக்க முடியும். v இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி டிடின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம லாஸ்ட்டாக பண்ணிட்டு கூட dt எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, v இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி. இ பவர் டி ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணாலும் இ பவர் டி தான் வரும், மறுபடியும் இ பவர் டி இன்னொரு வாட்டி இன்டகிரேட் பண்ணாலும் இ பவர் டி தான் வரும். இப்போ வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் uv dv இஸ் ஈக்குவல் டு uv1 minus u dash v2. So integration of 0 to π/4 t into e power t dt is equal to u oda value t. இது வந்து u dash இங்கே நான் எழுத மறந்துருக்கேன். சரிங்களா, அது u dash. இப்போ t into v1 e power t minus u dash 1 into v2 e power t தான்.
சரிங்களா? இப்போ அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும் எழுதிக்கலாம். π/4 கீழே வந்து 0. இதுமே நமக்கு e பவர் t இருக்கு. e பவர் t நம்ம காமனா வெளியே எடுத்துட்டோம்னா t மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? லிமிட் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான். e பவர் tக்கும் நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்ணுவோம். π/4 to 0. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் e பவர் π/4 into π/4 minus 1. இது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் e பவர் 0 0 minus 1 e பவர் π/4 into π minus 1 எந்த சேஞ்சுமே இருக்காது. அது அப்படியே எழுதிக்கலாம். π/4 minus 1. இது மைனஸ் e பவர் 0 e பவர் 0 1 1 into minus 1 minus 1 minus into minus plus 1 மாறிடும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Fourth question 0 to π/2 x square cos 2x dx. Solutionல given ஒரு வாட்டி எழுதிடலாம். 0 to π/2 x square cos 2x dx. இப்போ u ஓட வேல்யூ x square எடுத்துக்கலாம். v ஓட வேல்யூ cos 2x dx. u dash ஓட வேல்யூ 2x. u double dash ஓட வேல்யூ 2. இப்போ v ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணா plus sin 2x by 2. v2 வந்து sin 2x integrate பண்ண அப்போ minus cos 2x by 2. ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு. அப்போ 2 2s are 4 minus cos 2x by 4. இப்போ வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணா போதும். பெர்னோலிஸ் ஃபார்முலா என்னன்னு முதல்ல எழுதிடலாம். Integration of u v dx is equal to u v1 minus u dash v2 plus u double dash v3. So இப்போ இதில் substitute பண்ணலாம். First u x square v1 sin 2x by 2 minus u dash 2x v2 minus cos 2x by 4 and v3 வேணும் அதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். v3 is equal to minus cos 2x அப்போ minus sin 2x 4 into 2 வரும். இல்லையா ஆல்ரெடி 4 இருக்கு into 2 இப்போ minus sin 2x divided by 8. so next plus u double dash வந்து 2 into minus sin 2x by 8. upper limit வந்து π/2 lower limit 0. next line upper limit minus lower limit. இதில் upper limit மட்டும் substitute பண்ணலாம். lower limit எல்லாமே 0 ஆகிடும். சரிங்களா? இதுவும் 0 ஆகிடும். sin 0 இது x into ஸோ x 0னா இதுவும் 0 sin 0 0 தான். ஸோ நம்ம upper limit மட்டும் தான் செய்யலாம். x square ஸோ π/2 whole square sin 2 into π/2 divided by 2 minus into minus plus 2 into π/2 cos 2 into π/2 divided by 4 plus into minus minus 2 times of sin 2 π/2 by 8 minus எல்லாமே 0 ஆகிடும் இந்த சைடு. ஸோ நான் 0 minus 0 plus 0ன்னு எழுதிக்கிறேன். சப்ஸ்டியூட்டே பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு அது வந்து தெரியும் இல்லையா, அது 0 தான். நெக்ஸ்ட்டு பை ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 இன்ட்டு 2 கேன்சல் ஆனால் sin π/2 into 2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடும். பை cos 2 கேன்சல் ஆகிடும். பை cos π divided by 4 minus 2 கேன்சல் ஆகிடும். minus 2 sin π/8. இப்போ sin πயோட வேல்யூ 0. sin π வேல்யூ 0. cos πயோட வேல்யூ -1. So π/4 into -1 which is equal to minus π/4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.